ஆவரேஜ் இன்கம் ஏ ஃபார் ஃபர்ஸ்ட் 6 months. ஸோ 6 monthsக்கான ஆவரேஜ் வந்து ஃபஸ்ட்டு 6 monthsக்கான ஆவரேஜ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஆவரேஜ் வந்து 6000 சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் 6 monthsக்கான ஆவரேஜ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 6500. அதே மாதிரி எக்ஸ்பெண்டிச்சருக்கான ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 1 year, அதாவது 12 monthsக்கு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அப்படின்னா 5000. இப்போது சேவிங்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சேவிங்ஸ் வந்து 12 monthsோட சேவிங்ஸ் கேட்டிருக்காங்க, ஆவரேஜ் கேட்கல. சேவிங்ஸ் வந்து 12 monthsக்கானது கேட்டிருக்காங்க. ஸோ வாட் இஸ் த சேவிங்ஸ் ஆஃப் ஏ இன் ருபீஸ் ஃபார் த இயர்? 1 yearக்கான சேவிங்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் ஈஸியாக சிம்பிளஸ்ட் மெத்தட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது ஃபஸ்ட்டு 6 monthsக்கான ஆவரேஜ் 6000. இது வந்து நம்ம என்ன மெத்தடில் போட போகிறோம் அப்படின்னா அலிகேஷன் மெத்தட். ஸோ அலிகேஷன் மெத்தட் வந்து ஈஸியஸ்ட் மெத்தட். ஸோ அந்த மெத்தடில் போடலாம். ஸோ லாஸ்ட்டு 6 monthsக்கானது வந்து 6500. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா, ஸோ 12 monthsக்கானது என்ன அப்படின்றத நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். 12 monthsக்கான ஆவரேஜ் இன்கம் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஸோ இது வந்து 6 months. ஸோ இந்த 6000ன்றது வந்து ஃபஸ்ட்டு 6 monthsக்கு, இந்த 6500ன்றது லாஸ்ட் 6 monthsக்கு. அப்போது ஸோ இது 6500, இது 6000. ஸோ அப்போ எக்ஸு கண்டிப்பாக எப்படி தான் இருக்கும் அப்படின்னா, இது ரெண்டுத்துக்கும் பிட்வீனில் ஒரு அமௌண்ட்டாக தான் இருக்கும். அப்போது 6500 minus x divided by இதுதான் கிரேட்டர் அமௌண்ட்டாக இருக்கும், எக்ஸ் தான் கிரேட்டர் அமௌண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் 6000. ஸோ 6500 மைனஸ் எக்ஸ். இது எதுக்கு ஈக்குவல்னா 6க்கு ஈக்குவல். எப்பவுமே இந்த ஆரோ மார்க் இப்படி தான் வரணும். ஓகேவா? இப்படி வரும் அப்படின்னா இப்படி தான் வரும், இது டயகனலாக தான் வரணும். அப்போ 6500 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். எக்ஸ் மைனஸ் 6000 இது எதுக்கு ஈக்குவல்? இந்த 6க்கு ஈக்குவல். ஸோ அப்போ 6. இப்போ 6 கேன்சல் ஆகிடும். ஸோ 6500 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 6000. ஸோ 2x ஆகும். இங்கே வந்து 12500 ஆகும். எக்ஸோட வேல்யூ 6250. ஓகேவா? இது வந்து இன்கம் 1 yearக்கு. ஓகேவா? அப்போ இது 1 yearோடைய ஆவரேஜ் இன்கம். அப்போ இது 12ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? இல்லை, அதுதான் வேணும். இப்போ வந்து இன்கம் இது ஆவரேஜுக்கு. ஸோ எக்ஸ்பெண்டிச்சரோடைய ஆவரேஜ் வந்து 5000 இருக்குது. இப்போ இதில் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சேவிங்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ சேவிங்ஸ் எவ்வளோ? 1250. ஆனால் இந்த சேவிங்ஸ் வந்து என்னது? ஆவரேஜ். நமக்கு தேவை 12 monthக்கு, 1 yearக்கு. அதனால் இது இன்ட்டு 12ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்து 15000. ஓகேவா?